அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. யாரிடம் என்ன திறமை இருக்குது அப்படின்னு தேடி போய் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம் இருக்குது. முன்னோர் சாபம் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கால புருஷர்களின் தத்துவத்தின் அடிப்படையில் 9வது பாவம் அப்படிங்கிறது பித்ரு சாபம், பித்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவமாகும். அதன் அடிப்படையில் காலபுருஷர்களுக்கு தனுசு ராசி என்பது பாவம் 9வது பாவமாக வர்றதுனால தனுசு என்ற பாவத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆவார். எனவே குரு பகவான் தான் பித்ரு தோஷத்தில் பித்ரு சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகும். குரு பகவானுக்கு 12 பாவங்களில் தனுசு மற்றும் மீனம் இது பாவம் சொந்த வீடாக அமைந்திருக்கு. அதனால் தனுசு என்ற பாவத்திற்கு என்ற பாவத்திற்கு இரண்டுக்குமே முன்னோர்கள் சாபம் தோஷம் எப்போதும் இருக்கும். எனவே தான் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய முன்னோர்கள் யாராவது பார்த்தீங்க, இவங்களுடைய பரம்பரையில் முன்னோர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக திதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அதை தான் இதோட அர்த்தமே. அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கும் பழக்கத்தை விட்டுருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களும் இந்த மீன ராசி அன்பர்களும் பெரும்பாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது மூலிமா இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்யலாம் என்பது வெறும் தாத்தா பாட்டி இவங்களுக்கு மட்டும் கொடுப்பது கிடையாது. அதாவது எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்து இறந்து போன ஆத்மாக்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அற்ப ஆயுளில் இறந்து போனாங்க பார்த்தியா, அந்த ஆத்மாவுக்கு தான் ரொம்ப முக்கியமாக திதி கொடுக்கணும். அந்த வகையில் இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் இருப்பவங்க கண்டிப்பாக அற்ப ஆயுளில் இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த அற்ப ஆயுளில் இறந்து போனவங்க எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிறவங்க திதி கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். முன்னோர் சாபங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்க இது கண்டிப்பாக உதவும். ஆனால் இதற்கெல்லாம் ஆதாயம் என்னென்றால் யாரோருடைய ஜாதகத்தில் எல்லாம் இது போன்ற அமைப்பு இருக்கிறதோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக பரம்பரையாக யாராவது ஒருத்தர் தற்கொலையோ அல்லது மரணமோ அல்லது துர்மரணமோ அகால மரணம் இது போன்ற ஏதாவது இறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் திதி கொடுக்கறதுனால அந்த முன்னோர்கள் சாபம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சரி, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்படி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிட கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற வாரம் லாபம் நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் வக்கரகம் பெற்றாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால புதன் சேர்க்கையும் நடைபெறதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிறர் புகழ் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். மற்றவங்க யாராவது நம்மளை பாராட்டினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியோட உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட இந்த டைமு உங்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்த ஊதியம் இந்த டைமு கிடைக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி கூட இந்த டைமு உங்களுக்கு வசூலாகும். அதே மாதிரி யார்கிட்டையாவது பணம் கொடுத்து அந்த பணம் வசூலாகாமல் இது நான் வரைக்கும் இருந்தது அப்படின்னா கூட இந்த வாரத்தில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் வசூலாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் விவாதங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு வீண் விவாதங்களை தலையிடாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் மனைவி பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள் பேர்லேயோ ஏதாவது ஒரு சொத்தோ அல்லது வீடோ நிலமோ வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். அதே மாதிரி எங்கேயாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து
எங்கேயாவது இன்பச் சுற்றுலா போன்ற தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் தாய் வழி உறவுகள் வழியில் ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வரனும் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளும் கூடிய ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதே மாதிரி பொது நலத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த டைமு கூடும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வார இறுதியில் உங்களுடைய குழந்தைகளோட நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சில நேரங்களில் குடும்ப உறவுகளுக்காக கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சட்ட ரீதியான பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் உண்மையே பேச முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வெளிநாடு பயணம்லாம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அன்பர்கள், அந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருப்பீங்க. அந்த திட்டம்லாம் கூட இந்த டைமு கைகூடி வரப்போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கால நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சூரியனால் உத்தியோகத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னுலாம் சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த டைமு நனவாகும். வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி செய்தவங்களுக்கு, வெளிநாடு படிப்புக்காக முயற்சி செய்தவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் சாதகமான வாரமாக அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்க கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. திட்டமிட்டு செயல்படுங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். குருவின் பார்வையோட சூரியன் சஞ்சாரமும் இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பாக்கிய அதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்தில் குருவின் பார்வையுடன் சஞ்சரிப்பதனால இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு செய்து முடிப்பீங்க. இதனால் மற்றவர்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுமதி கூட இந்த டைமு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் அனுமதியெல்லாம் கேட்டிருந்துருப்பீங்க. அது ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாள் அனுமதி கிடைக்காம இருந்தது இல்லையா, அது கூட இந்த டைமு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் மற்ற வியாபாரிகளோட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் வியாபாரத்தில். இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற வியாபாரிகிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற கூட்டாளிகிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக இந்த வருகின்ற வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி
துர்க்கை அம்மனையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நம்பிக்கையோட இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.